3.10 ஃபர்ஸ்ட் ஒன்று ஃபேக்டரைசேஷன் மெத்தட் தான் இருக்குது. சாதாரணமாக தான் நான் ஃபேக்டரி இது பண்ண போகிறேன். இந்த ஃபஸ்ட்டு கணக்கு உனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு கணக்கு உனக்கு தெரியும் பாரு. 4x² - 7x - 2 = 0. சாதாரண ஃபேக்டரைஸ் தான். இங்கிட்ட முன்னாடி நம்பர் இருக்குது, மல்டியில் பண்ணிக்க. 4 2s are 8 -8 -7 இந்த மைனஸ் இந்த கடைசி நம்பருக்கு தான் மல்டிப்ளை பண்ணணும், முன்னாடி தேவையில்லை. நான் திருப்பி சொல்கிறேன், இதெல்லாம் 9th இருக்க பைலட்டுக்குலாம் சொல்லி கொடுத்துட்டோம். அதனால் இதெல்லாம் தேவைன்றது இப்போ 9th பைல கூட செய்வாங்க. பார்த்துக்க, தெரியலன்னா கேட்டுக்க. புதுசாக வந்த ஆளுக்கு, பழைய ஆளுகளுக்கெல்லாம் தெரியும்டாது சொல்லிட்டேன். எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணமோ அந்த நம்பரை டிவைட் பண்ணணும், கரெக்டாக எழுதிக்கிறணும். இந்த நம்பரை தான் எழுதணும். இப்போ என்ன எழுதலாம்? 1 8s are 8 மல்டிப்ளை பண்ணா எங்கிட்டு மைனஸ் போட்டால் -7 வரும் பாரு. பிக்கஸ்ட் நம்பருக்கு போட்டால் தான் 1 - 8 என்ன வரும், செப்பரேட் பண்ணா. இப்போ அடிச்சு ஆன்சர் வந்துடும். அடிச்சா என்ன வந்துடும்? 2. ரொட்டேட் பண்ணிக்க. 4x + 1 +1 தானே, அது x - 2 = தனித்தனியாக எடுத்துக்க. 4x + 1 = 0, x - 2 = 0. 4x x அவ்வளோதான். புரியுதா? x இவ்வளோதான். இதில் உனக்கு என்ன சிரமம் இருக்குது? அதுக்கு தான் புரிஞ்சுக்கன்னு சொல்கிறேன். இது மாதிரி வேறு கணக்கு கொடுத்தா நம்ம தான் செய்யணும். அந்த கணக்கு இல்லையேன்னு சொல்லக்கூடாது, புக்கில் நம்ம தான் செய்யணும். அதுக்கு தான் நானாக ஒரு கணக்கு எடுத்து செஞ்சேன். பார்த்துக்க, திருப்பி சொல்லிட்டேன், உன்னுடைய இதுதான் எல்லாமே. சரி, இந்த கணக்கு செஞ்சுட்டேன். இது சிறுசாக இருக்கனால இதுவும் செய்யலாம், இதுவும் செய்யலாம். அது ரெண்டு அப்புறம் கடைசியாக செஞ்சுக்கிறோம். கொஞ்சம் பொறுமையாக பாரு. டே தம்பி, 4th சம்ம சொல்கிறா குட்டிங்க. 4th சம்மு √2x² + 7x 5√2. அம்மா கவனி, = 0. டேய் இங்கே கவனிடா, ஒரு விஷயங்கள் தெரிஞ்சால் தான் செய்ய முடியும். சாதாரணமாக √2 + √2 என்ன வரும்? 2√2. எருமை அடிவான் புரிய. √2 ஆட் பண்ணால் 2√2. மல்டிப்ளை பண்ணாதான் 2, மல்டிப்ளை பண்ணாதான் வெறும் 2. முதல்ல அது தெரியணும். அப்போனா தான் இந்த கணக்கை செய்ய முடியும். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம்ல, √2 × √2 என்ன வந்துடும்? இந்த ரூட் எடுத்து இங்கே பண்ணுறோம்லடா, அப்போ √2 × √2 வந்துடும். 5 2s என்ன வரும்? அப்போ கடைசியில் எடுக்கிறது 10. அதுக்காண்டி சொல்ல வந்தேன். இது 10ன்னு ஆயிரும். தெரியுதா சொல்கிறது? இங்கே என்ன இருக்குது? 7. எதால் டிவைட் பண்ணா? √2ஆல் மல்டிப்ளை பண்ணல, சேம் டைம் டிவைட் பண்ணிட்டேன். புரியுதா அறிவனே? ரைட்டு. 5 2s என்ன வரும்? அவ்வளோதான் மேட்ரு. இது அடிக்க முடியாது, இது அடிக்கலாம். இது அடிக்கலாம் சார் அப்படின்னா ரெண்டாக பிரிக்கணும். பை என்னது? √2 அடிச்சுட்டு என்ன வந்துடும்? அவ்வளோதான். இது ஒரு ஆன்சரு, இது ஒரு ஆன்சர். வேறு ஒன்றுமே கிடையாது, நம்ம தான் செய்யணும். இந்த அப்படியே எடுத்து எழுத போகிறேன், அவ்வளோதான். இது எழுதணும்னா x + √2 சரிதானே? இது எழுதணும்னா √2x + 5 = இப்போ x + √2 = 0, x அவ்வளோதான், முடிஞ்சு. இது எழுதையில் √2x + 5 = 0. இது அங்கிட்டு கொண்டு போ. √2x அவ்வளோதான், 2 ஆன்சரு. சும்மா 2 மார்க் கணக்கு தான், 5 மார்க் கணக்கு கிடையாது. குவாட்ரட்டிக் ஃபார்முலா மெத்தடில் தான் 5 மார்க் இருக்குது. பொறுமையாச்சுன்னு கஷ்டம் அது. இதுவும் ஃபேக்டரி இதுதானே. கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தடும் கஷ்டம் தான், மெதுவாக தான் செய்யணும். நான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ஃபேக்டரைசேஷன் மெத்தட். காரணி முறையான்னு பார்த்துக்க. தமிழில் என்னடா கொடுத்துருக்கு? தமிழ் புக்கு இருந்தா காரணி முறையா பார்த்துக்கோ. முழு வர்க்க பூர்த்தி முறைன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஃபார்முலா மெத்தடுக்கு வந்து சூத்திரத்தை பயன்படுத்தி தீர்க்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரே கணக்கு தான். சரி, அடுத்து 5 சொல்லு. 5 இருக்கும் பாரு. x + 1/8 = சரி, 8ஆல் மல்டிப்ளை பண்ணிடு. கீழே 8 இருக்கக்கூடாது. ஹோல் 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8 2s என்னது? இங்கே 8, இங்கே 8 சேர 8 8 கேன்சல் ஆயிரும். 1 = ஃபேக்டரைஸ் பண்ணிக்க. 1 × 16 16. இங்கே என்ன இருக்குது? டிவைடட் பை. கையில் கரெக்டாக எழுதிடணும். எதால் மல்டிப்ளை பண்ணுறோம் அது கீழே எழுதிடணும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் 16. 4 4s are 16. வெரி குட். 4 4s are மைனஸ் இன்ட்டு மைனஸ் ரைட் ஆன் பாரு.
மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 16 ஆட் பண்ணால் லைக் டேர்மு -8 அடிச்சுக்கோ. 1 4s are 4, 4 4s are 16, 1 4s are 4 ரைட்டு. அப்போ ரொட்டேட் பண்ணு. 4x minus 1, 4x minus 1 equal to, இப்போ 4x minus 1 is equal to 0, 4x minus 1 is equal to 0, 4x equal to plus 1, x equal to 1/4. அதே மாதிரி அங்கிட்டு கொண்டு போனால் 4x equal to minus 1 அங்கிட்டு போனால் plus 1, x is equal to 1/4. இது மல்டிப்ளையாக இருக்குது, இங்கிட்டு வந்தால் டிவைட். அவ்வளோதான். புரியுதான்னு பாரு. பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. இப்போ நீ கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆன்சர் எப்படா வருது? ஈக்குவல் ரூட்ஸ்னு வருது. இப்போ இதுக்கு நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்க. இதுக்கு நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிச்சோம்னா அங்கே போகிறேன் பாரு, டக்குன்னு டெல்டா சீக்வல் டு 0ன்னு வரும். பார்ப்போமா? எப்படின்னு கேட்குறியா? ரெண்டு ஆன்சர் எப்படி இருக்கு? ஈக்குவலாக இருக்குல்ல. அப்போ அதுக்கு என்ன வரும்? டெல்டா சீக்வல் டு இந்த காட்டுறேன் பாரு, b² - 4ac தானே கண்டுபிடிக்கணும். சரியா? அங்கே பார்த்து சொல்லு பி என்ன வரும்னு. இந்த இதில் -8 ஹோல் ஸ்கொயர் -4 × a என்ன வரும்? சிக்கு என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணு 64 மைனஸ் இந்த வருது பாரு. ஒன்று ரிலேட்டடு தான். நீ அதை புரிஞ்சுக்கிறவன் தான் ஜெயிப்பான். நீ சொல்லணும் எனக்கு அவசியம் இல்லை, டைம் தான் வேஸ்ட்டு. நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்னு சொல்லி இந்த ஆன்சரை தான் இங்கே சொல்கிறது. இப்படி ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிக்காமையே இப்படி கணக்கு கேட்பாங்க. இந்த கணக்கை கொடுத்து ஃபைண்ட் த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்னு கேட்பாங்க. நாங்கள் சொல்கிறோம், என்ன சொல்கிறோம்? 0 வந்தனால ரூட் சார் என்ன சொல்லுவீங்க? ஈக்குவல். எங்கே சார் வந்துச்சுன்னு கேட்டால் இப்படி செஞ்சு பார்த்தா வரும். இந்த ஆன்சரை தான் இங்கே சொல்கிறோம். தெரியுதா? நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்னு அர்த்தம் மூலங்களின் தன்மை. இந்த ரூட்ஸ் என்ன இதில் வருது அப்படின்றத அங்கே டெஸ்ட் பண்ணி சொல்கிறது. புரியுதா? ஒரு வியாதி வந்திருக்குன்னா எந்த வியாதியும் முதல்ல சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அதை தியரிட்டிக்கலாக என்ன செய்யலாம், எது செய்யலாம்னு பார்த்து இந்த வியாதின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி. தெரியுதா அர்த்தம்? புரிஞ்சுக்கிறோம் எல்லாத்தையுமே. ஒரே மெத்தட் தான். சரி, அடுத்து தேர்டுக்கு வா. இங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பார்த்து. இதுலேயே தான்டா. தேர்டா செகண்டா? செகண்ட் தேர்டுக்குலையா? செகண்ட் சொல்லு. பி ஸ்கொயரா ப்ளஸ் ரைட்டா? சரியாடா? உள்ள அப்படி மல்டிப்ளை பண்ணு. அவ்வளோதான். 3p² -6 3s are 18, p × p 18டா, சாரிடா, ஈக்குவல் டு p × p 5 × p 5p. இங்கிட்டு கொண்டு வா அப்படியே. 3p² -18 ப்ளஸ் p வந்தா ப்ளஸ் p² உள்ள வந்தா -p² ஈக்குவல் டு, இது ரெண்டு லைக் டேர்மு. அப்போ 3p²ல ஒரு p² போச்சுன்னா 2p² மைனஸ் என்னது? -18 ஈக்குவல் டு, இதுதான் கணக்கு. கொஸ்டின். இனிமே நீ ஆன்சர் எடுக்கணும். புரியுதா? அதுதான் கஷ்டம் சொன்னேன். இது என்ன வந்துடும்? -36 -5 by divided by 2 2 9 4s are மைனஸ். சரியான் பார். 4 9 36, 9ல் 5 போச்சுன்னா, சாரி 4 போச்சுன்னா 5. பெரிய நம்பர் வந்து மைனஸ் நம்பரு -5. சரிதானே? அடிக்க முடியுமான்னு பார்த்துக்கோ. இதில் அடித்தா 2, இது அடிக்க முடியாது, ரொட்டேட் பண்ணிக்க. 2p - 9 அது என்ன வரும்? p + 2 கோபப்பட்டுறாம. 2p - 9 is equal to 0, 2p equal to 9, p equal to இது ஒரு ஆன்சர் 9/2. அடுத்து இங்கே எடுத்தோம்னா p + 2 is equal to 0, p equal to -2. புரியுதான்னு பார்த்துக்கோ. கணக்கை சரி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இந்த கணக்கு செகண்ட் சம்மு உள்ள மல்டிப்ளை பண்ணி கரெக்ட் பண்ணி இந்த பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன்ல, அதுதான் கொஸ்டின். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆன்சருக்கு போகிறோம், ஃபேக்டரைஸ் பண்ணி போகிறோம். அதனால தான் கொஞ்சம் கஷ்டம் சொன்னேன். அதே மாதிரி தான் அங்கிட்டு ஒரு கணக்கு இருக்கும் பாரு. சொல்கிறா குட்டி. அடுத்து ஃபோர்த்தா தேர்டா? சொல்லு. ரூட் ஸ்மால் ஏதுனே a - 7 என்னப்பா 3√2 ரைட்டா? என்ன பாருங்க, டேய் ரூட்டுன்னு போட்டிருக்கு, எக்ஸ்ன்னு வச்சுக்கோ, இங்கே 2ன்னு வச்சுக்கவேன். இதில் எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த ரூட்டை கேன்சல் பண்ணணும். அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போடணும். இந்த ரூட்டை கேன்சல் பண்ணணும்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு.
இருபுறம் வர்க்கப்படுத்தணும். வர்க்கப்படுத்தணும் இப்படி அர்த்தம், ஸ்கொயர் பண்ணணும்னு அர்த்தம். இது ரூட் எக்ஸ் ஸ்கொயர்னு அர்த்தம். இப்போ ரெண்டும் கேன்சல் ஆயிரும்னு அர்த்தம். அது என்னதான் மாறிடுச்சு? அதைத்தான் இங்கே நான் கொண்டு வர போறேன். அதுதான் புரிஞ்சுக்கிறேன். இந்த ரூட் இருக்கு தெரியுதா? அப்போ இந்த ரூட்டை கேன்சல் பண்ணணும்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். இதுதான் படிக்கிற ஆள் யோசிக்கிறது. ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. எங்கே பார்த்தாலும் அப்படித்தான்டா, ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. சிம்பிளா சொல்றக்காண்டி இப்படி சொன்னேன், பார்த்துக்கோ. இதுல இதுல இது ரூட் இப்போ கேன்சல் ஆயிரும். அப்போ ஏ இன்ட்டு ஏ மைனஸ் 7 இது இப்படித்தானே விழுகும், இப்படித்தானே விழுகும். இதில் ஸ்கொயர் போட்டால் என்ன ஆயிடுச்சு? ரூட்டு போட்டு காட்டணுமா? சரி தான் போட்டு காட்டுறேன். இந்த இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஏ இன்ட்டு ஏ மைனஸ் 7 இதில் 3 ஸ்கொயர் பண்ணால் என்னது? 9. இது 2 அடிச்சிடலாம்ல அது ரெண்டையும். அப்போ என்ன வந்துடும்? 2. அப்போ என்ன வந்துருச்சு இதில்? இது உள்ள மல்டிப்ளை பண்ணு, உள்ள கொண்டு வா. எஸ் ஃபேக்டரைஸ் பண்ணிக்க. -8 இன்னும் நம்பர் இல்லை. 9 2 சார் அவ்வளோதான். அப்போ என்ன வரும்? ஏ மைனஸ் 9 ஏ ப்ளஸ் 2 ஈக்குவல் டு அங்கிட்டு கொண்டு போனால் ஏ ஈக்குவல் டு 9. சும்மா எழுதிட்டேன் டேரெக்டாக, எழுதலாம், தப்பு இல்லை. புரியுதான்னு பாரு, புரியுதான்னு பாரு. அப்போ கணக்குக்கு தகுந்தாப்புல யோசிக்கணும். அதுதான் நான் கஷ்டம் சொன்னது. ஸ்கொயர் ரூட் இருக்குனால அந்த ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு, இருபுறமும் வர்க்கப்படுத்த அப்படின்னு சொல்லுவாங்க. 2 சைடு வர்க்கப்படுத்துனோம்னா ஸ்கொயர் ஓடிடும். ஓடிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் பொறுமையாக செய்யணும். இது ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயராக இருக்கனால ரூட்டாக இருக்கனால போயிடுச்சு. இங்கே மட்டும் பார்த்துக்கோ, வந்து 2 நம்பர் இருக்குது, 3 இருக்குது, ரூட் 2 இருக்குது. 3 ஸ்கொயர் பண்ணால் 9, ரூட் 2 ஸ்கொயர் பண்ணால் இதில் அடித்த மாதிரி அதை அடிச்சிடலாம். இல்லை ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 என்ன வரும்? வெறும் 2 அப்படின்னு அர்த்தம். ஆட் பண்ணுறது வேற, மல்டிப்ளை பண்ணுறது வேற. ரூட்டில் மறந்துடாத, இதுதான் அர்த்தம். வேற கணக்கு இருக்காதுல. ரைட், பார்த்துக்கோ. பார்த்துக்க பொறுமை. ஏன்னா நீங்கள் தான் எழுதணும். அதான் திருப்பி சொல்லல, வீட்டில் உட்காந்து யூடியூப்ல எடுத்து பார்த்து எழுது. பொறுமையாக நிதானமாக செய். இதுதான் ஒரு மெத்தடுக்கு உள்ளது. மெத்தடை பார்த்துக்க. இதுக்கு பேர் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். அவ்வளோதான். புரியுதான்னு பார்த்துக்க. ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ன்றது நம்ம சாதாரணமாக ஸ்கூலில் படித்தது தான். அப்படியே ஃபேக்டரைசேஷன் பண்ணி ஆன்சர் எடுத்துரு. 9th படிச்சுக்கிட்டு இருக்கிறதேன். மற்ற 2 தான் மாறும். ஃபார்முலா மெத்தடு, கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் அப்படின்றது தான் மாறும், நம்மளுக்கு புதுசாக படிக்கிறது. அதனால் பார்த்துக்க. சரியா சொல்கிறது? மறந்துடாத. அது எங்கடா 3.11